நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தேவநாதனுக்கு செப்டம்பர் 17ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களையும் இந்த செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இந்த நீதிமன்ற காவல் குறித்தான கூடுதல் விவரங்கள். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைதான தேவநாதன் உள்பட 3 பேரை 7 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினார்கள். இந்த விசாரணையில் பல்வேறு கட்ட தகவல்களை போலீசார் சேகரித்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக அந்த 7 நாட்கள் காவலில் தேவநாதனை நேரடியாக அவருடைய அலுவலகத்திற்கு அழைத்து சென்று சோதனை என்பது நடத்தப்பட்டது. மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அவரது அலுவலகம், அதே போல கிளை அலுவலகங்களிலும் சோதனை என்பது நடத்தப்பட்டது. இந்த சோதனையில் 3.25 கிலோ தங்கம், அதே போல 3,62,000 பணம், 86 சொத்து ஆவணங்கள், 37 கிலோ வெள்ளி பொருட்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அந்த ஆவணங்களை ஆய்வு செய்யக்கூடிய பணியை முடுக்கிவிட்டு இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த தேவநாதனுடைய வாக்குமூலமும் இந்த போலீஸ் காவலில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த 7 நாட்கள் போலீஸ் காவல் இன்றுடன் நிறைவடைந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது தேவநாதனை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில், அதெல்லாம் முதலீட்டாளர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு வருகிற 17ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் மேலும் ஒருவர் தலைமறைவாக இருக்கிறார். அவரை தேடக்கூடிய பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களுடைய புகார்கள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. தேவநாதன் கைதான போது 800 புகார்கள் வந்ததாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 94 கோடி வரை அவர் மோசடியில் ஈடுபட்டதாகவும் புகார்கள் வந்திருக்கிறது. தற்போது மேலும் புகார்கள் அதிகரித்திருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. எனவே இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கையில் அடுத்த கட்டமான நடவடிக்கையில் ஈடுபட இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.